அகில உலகங்களையும் ஆளும் சிவபெருமானின் 64 அம்சங்களில் ஒன்றான பைரவர் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாகவும் தீய சக்திகளை அழிக்கும் கடவுளாகவும் விளங்குகிறார். ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மதேவர் நானே உலகிலேயே உயர்ந்தவன் என்ற அகந்தையுடன் இருந்தார். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்க எண்ணிய சிவபெருமான் கோபத்தின் உச்சியில் கால பைரவராக தோன்றி பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்தார். இதன் மூலம் ஆணவம் யாருக்கும் கூடாது என்ற உயர்ந்த பாடத்தை கற்பித்தார். இந்த செயலால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க பைரவர் உலகங்களிலும் பிச்சை ஏற்று இறுதியாக காசிக்கு செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டார். அப்போது ஒரு பெண் உருவத்தில் அந்த தோஷம் பைரவரை பின்தொடர்ந்தது. பைரவர் காசியை அடைந்ததும் அவர் கையில் இருந்த பிரம்மாவின் தலை ஓடு கீழே விழுந்து உடைந்து தோஷமும் அவரை விட்டு நீங்கியது. இதனால்தான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் என்ற பழமொழி உருவானது. அன்றிலிருந்து பைரவர் காசியின் காவலராக இருந்து வருகிறார். இன்றும் இவரை வணங்குவதால் நம்முடைய தீராத பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், பயணங்கள் பாதுகாப்பாக அமையும், மேலும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க பைரவர் ஆலயங்களின் காவலராகவும் நம் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பவராகவும் விளங்குகிறார். திருச்சிற்றம்பலம்.